ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்போர்ட். ஸோ இம்போர்ட் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இம்போர்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்டை இறக்கலாம், எப்படி மார்க்கெட்டில் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி ஓடும், அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, எல்லாருக்கும் நிறைய ஒரு டவுட் இருக்கும். எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் தான் பயங்கரமான டவுட்ஸ் எல்லாருமே இருக்கும். இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்போர்ட்டை தான் பயங்கரமாக பண்ணுவாங்க இம்போர்ட்டை விட. ஆனால் இம்போர்ட் ஒரு மார்க்கெட் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது நிறைய பேர் பண்ணுறதும் இல்லை. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை, இப்போ ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு கெமிக்கல் தேவை அப்படின்னா நம்ம எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டைப்பில் இருக்கிறவங்க தான் மெயினாக அந்த ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அதை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு டீமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இம்போர்ட்டுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்குது, யாரெல்லாம் இந்த இம்போர்ட் ஆரம்பிக்கலாம்னா நார்மலாக எல்லாருமே ஆரம்பிக்கலாம் இம்போர்ட். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட் ஆரம்பிக்கணுமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இந்த இம்போர்ட்ல வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இம்போர்ட் டியூட்டியும் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேசிக் பர்சன் இப்போ இம்போர்ட் ஆரம்பிக்க போறாரு. இம்போர்ட்ல வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, அவங்க கண்டிப்பா நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். அது மாதிரி கேட்பாங்க. என்ன ப்ரொசீஜர், அதுக்கு பேசிக் திங் தான். ஆஸ் யூஷுவல் எப்போ சொல்ற மாதிரி தான் ஜிஎஸ்டி கம்பல்சரி, ஐஇசி கோட் கம்பல்சரி. இந்த ஐசி கோடை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐஸ்கேட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஐஸ்கேட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கஸ்டம் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுனா எப்படி, ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், பேசிக் திங். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிற, அதாவது யூரோப் கண்ட்ரிஸோ இல்லை எந்த கண்ட்ரிஸா இருந்தோ அதுல இருந்து வர ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்து எப்படி சேல்ஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணா டியூட்டி கம்மியா இருக்கு, அந்த டியூட்டியை வந்து எப்படி வந்து அடுத்த இதுல வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றது, அதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் திங் இம்போர்ட் பண்றீங்க. இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பில் ஆஃப் என்ட்ரி, அதே மாதிரி வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ். அதாவது கமர்ஷியல் இன்வாய்ஸ் மீன்ஸ் நீங்க வந்து யூரோப்ல இருந்து, ஸோ வெளிநாட்டுல இருந்து, அப்ராட்ல இருந்து நீங்க ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா சர்டன் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல கமர்ஷியல் இன்வாய்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்ட் தென் வந்து பில் ஆஃப் லேடிங், ஆஸ் யூஷுவல் பில் ஆஃப் லேடிங் எல்லாத்துலயுமே இருக்கும். அதுக்கப்புறம் இம்போர்ட் லைசன்ஸு, அப்புறம் சர்டிஃபிகேட் கிளியரன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அது வந்து டெக்னிக்கல் ரைட் அப், அப்புறம் வந்து லெக்சரர்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது, ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டுக்கு கம்பல்சரி இந்த லெட்டர் வந்து நம்ம கஸ்டம் ஹவுஸ்ல வந்து கம்பல்சரி நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கு. இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ், இதுவும் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் எப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து யூரோப்ல உள்ள மேனுஃபேக்சர் கம்பெனில ஒரு கெமிக்கலோ, அதே மாதிரி வந்து ஒரு எப்படி லெதர் ப்ராடக்டோ அந்த மாதிரி நீங்க இங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா இந்த லைசன்ஸ்லாம் கம்பல்சரி தேவை. அதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட், இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னா இந்த ஃபார்மசி, அதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாமே கம்பல்சரி இந்த டெஸ்டிங்லாம் இருக்கு. ஆர்சிஎம்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்சிஎம்சி எதுக்கு அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிபிகேட் அது. இந்த சர்டிபிகேட் எப்படின்னா இது கஸ்டம் ஹவுஸ்ல ஏஜென்ட்டா நம்ம வந்து சப்மிட் பண்றதுக்கு இது ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அதே மாதிரி கடைசியா போனோம் அப்படின்னா டிஜிஎஃப்டியோட டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் தான் வந்து மேஜர் திங் ஃபார் இம்போர்ட். இது இருந்தா மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். தென் இம்போர்ட்டுக்கு நீங்க எல்லா ஆர்டரும் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் உள்ளவங்க உட்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டை ஏற்றி விட்டுருவாங்க. தட் மீன்ஸ் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு கஸ்டம் ஹவுஸ்ல நம்ம வந்து ஷிப்மெண்ட் வந்து வெளியே எடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷிப்மெண்ட்டை கிளியரன்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்ல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணும்போது இருக்கு. எல்லாமே இம்போர்ட் பண்ண முடியும்னு நினைச்சுன்னா பாசிபிளே கிடையாது. எக்ஸ்போர்ட்டை விட இதுல இம்போர்ட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டாவது வந்து எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வாங்கணும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்க இறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் அனலைஸ் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட்லையும் இறக்க முடியாது. நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டம் ஹவுஸ்ல வந்து கரெக்டா உங்களோட கண்டெய்னர் கிளியர் பண்ண முடியல
அப்படின்னா கரெக்டாக சீல் அடிச்சிருவாங்க. சீல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அது வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு சர்டன் டேட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க வெளியே எடுக்கலன்னா டெய்லி ரெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளால அஃபோர்டபுளா ஆக்க முடியாது. அதோட பெரிய இஷ்யூல வந்து நிற்கும். இம்போர்ட் பண்ணிட்டீங்க, கிளியரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. கிளியரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கஸ்டம் டியூட்டி நம்ம கட்டணும். அது கிளியரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று இருக்கு. அது நம்ம என்னன்னு சொல்லி அந்த டைம்ல வந்து பார்த்து அந்த கஸ்டம் டியூட்டியை நம்ம கட்டிடணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் கண்டெய்னருக்குள்ள இந்த ப்ராடக்ட் தான் இருக்கு உங்களுக்கு டவுட் இருந்தா பில் ஆஃப் சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியரன்ஸ்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல உள்ளவங்க வந்து கஸ்டம், அதாவது இந்தியா கஸ்டம் ஏஜென்ட்டுக்கு வந்து மெயில் மூலியமா இந்த மாதிரி வந்து எங்களோட ஷிப்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா பில்ஸையும் ப்ராப்பரா வச்சு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த பில்லை வச்சு நம்ம கிளியரன்ஸா பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இம்போர்ட் நம்மளால பண்ண முடியாது, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிசினஸோட டாக்டிக்ஸ் நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா ஈஸியா விளையாடலாம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து எஸ் அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு இம்போர்ட் பண்ண உடனே. அது நிறைய பேருக்கு அவ்வளவா தெரியதில்லை. அந்த இம்போர்ட் பண்ணவுல கவர்மெண்ட் நம்ம வந்து எப்படி அஃபோர்டபுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எஸ் அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.